இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்க வசனம் ரூத் 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல பார்ப்போம். ரூத் எல்லாத்தையும் இழந்து தன் மாமியாராகிய நகோமி கூட பெத்லேமுக்கு வாரா. கையில் ஒன்றுமே இல்லை, புது இடம். இப்படி இருக்கும்போது அடுத்து என்ன செய்யலாம்னு யோசித்து வேலை தேடி போகிறா. நடந்ததை நினச்சி இவள் அப்படியே உட்காரவும் இல்லை, நம்ம ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்னு நினச்சி தப்பான முடிவுக்கும் போகலை. அவள் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்கிறா. இவள் இப்படி முயற்சி செய்கிறதுக்கு நகோமியும் ஒரு காரணம். ஏன்னா ரூத் நகோமியை தனியாக விட மனசு இல்லாமல் தான் அவளுக்காக தாய் தகப்பன்கிட்ட கூட போகாமல் நகோமி கூடவே வரா. இப்படி இருக்கும்போது நகோமியை பார்த்துக்கிற பொறுப்பு ரூத்துக்கிட்ட இருக்குன்னு உணர்றா. அதனால இவ வேலையை தேடி போகிறா. நம்ம யாரை இழந்திருந்தாலும் எதை இழந்திருந்தாலும் தேவன் நம்மளை படைச்சதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. நம்மளை நம்பியோ இல்லை நம்மளை எதிர்பார்த்தோ எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்மளை விட்டுட்டு போன ஒரு விஷயத்துக்காக நம்ம அப்படியே உடைஞ்சு போய் உட்காராமல் தவறான முடிவுகளையும் எடுக்காமல் நம்மளை நம்பி எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்காக வாழணும். ரூத்துக்கு இழந்து போன புருஷனை நினச்சி வேதனை இருக்க தான் செய்யும். ஆனால் இவளுடைய வேதனையை பெருசாக பார்க்காம நகோமியை பெருசாக பார்க்குறா. இப்படி இருக்க நாமளும் பழகிக்கிறணும். தேவன் நம்மளை இன்னும் உயிரோட வச்சுருக்கிறாருனா தேவன் நம்மளை வச்சு செய்யணுன்ற திட்டம் இன்னும் நிறைவேறலன்னு அர்த்தம். அதனால் தேவன் எப்போ எடுப்பாரோ அப்போ நம்மளை எடுத்துக்கிடுவார். அது வரைக்கும் நம்ம இழந்து போனதை நினச்சி தவறான முடிவுகளை எடுக்காமல் அப்படியே உடைஞ்சு போய் உட்காராமல் மற்றவங்களுக்கும் தேவனுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் பயன்படுவோம். ஆமேன்.